ஏப்ரல் 6 தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து பானை சின்னம் மற்றும் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உரையாற்ற இருக்கிறார். அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. அதனை பார்வையிடுவதற்காக மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களோடு வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் தமிழக முதல்வர் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அகில இந்திய அளவில் தேர்தல் வியூகம் அமைத்து பாரதிய ஜனதா அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கடுமையாக பணியாற்றி வருகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா 0 என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அது ஒரு பொருட்டில்லை என்கிற வகையில் தேசிய அளவிலே அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு அணியை உருவாக்கி பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளின் ஆட்சியை தூக்கி எறிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உத்திகளை வகுத்து செயலாற்றி வருகிறார். அந்த வகையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெறும். அகில இந்திய அளவிலும் ஆங்காங்கே உள்ள தோழமை கட்சிகள் கணிசமான அளவிலே வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே இந்த தேர்தல் பாரதிய ஜனதாவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாக அமைகிறது. சிதம்பரம் தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். விழுப்புரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெறுவோம் என்கிற நம்பிக்கை உள்ளது. மக்களிடையே திமுக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது.